கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா. சார், இப்போ அஜித்குமார் அவர்களுடைய மரண வழக்கு, அதாவது போலீஸாரே அடித்து கொலை செய்தார்கள் அப்படின்ற சம்பவம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் பரபரப்பான பேசுபொருளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் நேரில் போய் அஜித்குமாரின் வீட்டில் பார்த்துருக்காங்க, பார்வையிட்டிருக்காங்க, 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்துருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் ஏன் இன்று வரை போகலை, போய் நேரில் சந்திக்கலை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சினா எந்த கட்சி? பல கட்சியை சேர்ந்தவர்கள் விமர்சனங்கள் செய்வாங்கல்ல. ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம் கட்சி சார்பாக. அண்ணன் தான் 8ஆம் தேதினு அறிவிச்சிருக்காரு. நேற்றே சொன்னார்ல, 8ஆம் தேதி அண்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் இருக்குது. அந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கிறது ரெண்டாவது. இந்த சம்பவம் ஏன் நடக்குது, தொடர்ச்சியாக நடக்குதுன்றது தானே பார்க்கணும். இது திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, பாஜக ஆட்சின்னு இல்லை, காவல்துறையோட கட்டமைப்பு. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1934 வெள்ளைக்காரன் கொண்டு வந்த போலீஸ் ஆக்ட் தான் இன்ன வரைக்கும் இருக்குதான் இந்தியாவில். ஆனால் துண்டக்காய் இலங்கை, பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் வெள்ளைக்காரன் போனதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்ற போல் சட்டங்களை மாற்றிக்கிட்டான். இன்னும் அந்த பழையபடி உள்ள இந்த ஒரு அடிமைத்தனமான கட்டமைப்பை வச்சுக்கிட்டு இவங்க அதில் பெருமை பீத்திட்டு இருக்கனால இந்த மாதிரி படுகொலைகள் ஏராளம். இதில் அவங்களுக்கு என்னென்னா, உண்மைகள் பல வெளியே வந்தோன்னா மறைக்க முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் முதல்வரே ஃபோன் அடித்து பேசுனது. இப்போ கூட பாருங்கள், ஆட்டோவில் கூட்டு போனவர் உண்மையை சொல்கிறாரு. அங்கே சுற்றி பூ வித்த பொம்பளை ஆட்கள், ஊர் மக்கள் எல்லாம், தாய்மார்கள்லாம் உண்மையை சொல்கிறாங்க. அங்கே படம் எடுத்து அந்த உள்ளுக்குள்ளே அவனை அந்த தம்பியை அடித்து கொள்றத கழிவறையிலேருந்து படம் எடுத்தவரும் நான் தான் எடுத்தேன். யாருக்கும் அச்சம் வரல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சமுதாயம் ஒரு நல்ல ஒரு நீதியின் பொருட்டு உண்மையாக இருக்கிறாங்கன்றது மகிழ்ச்சியாக இருக்குது. அரசாங்கத்துக்கு பயந்து, ஆளுங்கட்சிக்கு பயந்து, எம்எல்ஏ இந்த குண்டர்கள், திமுக குண்டர்களுக்கு பயப்படாமல் மக்கள் முன் வந்தாலும் அந்த நிற்கிற அந்த அம்மா பொய் புகார் கொடுத்தவங்களை இன்ன வரைக்கும் கைது பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க யாரோட தொடர்புக்கு போனாங்கன்னு அந்த அதிகாரிகள் இன்ன வரைக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை காட்டி கொடுத்துட்டா திமுக ஆட்சியை பாராட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அதிகாரிகளோட தவறான செயலை இவங்களை நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டோம், ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அது ஐஏஎஸ்ஸாக இருந்தானே, ஐபிஎஸ்ஸாக இருந்தானே, யாராக இருந்தானேன்னு வரலாம். அந்த அதிகாரிகளை காட்ட மாட்டேன்றாங்க பாருங்கள். இந்த அம்மாவையும் கைது பண்ணலை. இந்த அம்மாவையும் பொள்ளாச்சியில் பொதுமக்கள் பிடிச்சி வச்சு அவங்களையும் விட சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், 2 மணி நேரம் அவங்க அந்த காரை பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ மக்கள் ஏதோ ஒரு நீதி எதிர்பார்க்குறாங்க. அப்போ உண்மையால் நல்லது ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம், இன்னும் நீதி மிச்சம் இருக்குது, மனித உரிமைகள் இருக்குன்றது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். இருந்தாலும் இவ்வளோ தூரம் மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து, சிசிடிவி கேமராலேருந்து அங்கே வணிகர்கள்லேருந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தோம். அரசு எவ்வளவு கேவலமாக, திமுக அரசு அதிகாரிகளை சொல்லிட்டு போவேன், இந்த அம்மா இன்னாருக்கு ஃபோன் பண்ணிச்சு, இவங்களுக்கு தொடர்ந்து இவங்களை தட்டி தூக்கிட்டோம், நாங்கள் தைரியமாக ஆட்சி செய்கிறோன்னு சொல்ல வேண்டியதானே. அதை சொல்லாமல் 2 லட்ச ரூபா தரேன், 5 லட்ச ரூபா தரேன், வேலை தரேன், வீட்டுக்கு பட்டா தரேன் அப்படின்னு ஏமாத்துறது ஏமாத்து வேலை. இன்னொன்று, முதல்வர் நீங்கள் சொன்னது போல் சாரிமான் ஃபோனில் பேசினார். கள்ளசாராய மரணத்துக்கு 10 லட்ச ரூபாய் உதயநிதி நேரில் சென்று கொடுத்தாரு. இந்த மரணத்திற்கு முதல்வர் ஏன் நேரில் அவங்க குடும்பத்தினர் நேரெல்லாம் வர வேணாங்க. இனி இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு போலீஸில் என்னென்ன சட்டத்திட்டங்களை கொண்டு வரணுமோ, போலீஸ் ஆக்டில் அதை பண்ணணும். அதை அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கணும். உளவியல் பயிற்சி, பல பயிற்சிகள்லாம் சும்மா பேரளவுக்கு வச்சுருப்பாங்க. அதில் தெளிவாக சொன்ன மாதிரி அவங்களாம் ஏட்டு போலீஸ் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் +2 குவாலிஃபிகேஷன்றப்ப அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும்? மேலே இருந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தணும், அவ்வளோதான். மேலே உட்காந்துக்கிட்டு பேர் வாங்கிக்கிட்டு நாங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்னு இல்லாமல் கீழே எந்த நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாரோட மனநல பிரச்சனையும் பார்க்கணும். அந்த அடித்த 5 போலீஸ் இருந்தாலும் அவனும் மாவா போடுற ஆளாக இருக்கலாம், கூலிப்பு போடுற ஆளாக இருக்கலாம், கஞ்சா அடிக்கிற ஆளாக இருக்கலாம், சரக்கு அடிக்கிற ஆளாக இருக்கலாம். சிகரெட் சூடுகள் கூட அந்த உடம்பு. அப்போ சிகரெட் யார் பிடிச்சிருப்பா? இவங்க பிடிச்சிட்டு தான் நாங்கள் சூடு வச்சுருப்பாங்க. அப்போ அரசு பணிகளில், அதுவும் குறிப்பாக காவல்துறை பணிகளில் கீழ் மட்டத்தில் கீழ் நிலையில் பணி செய்யும் ஏட்டு அந்த போலீஸு நிறையா பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேலை பலுவின் காரணமாக அவங்க எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமை நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீ ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிற அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். அப்போ இந்த அசிங்கம் வரப்போ காவல்துறை அதை ஏற்றுக்கணும். தலைமை இப்போ டிஜிபி என்ன பேசினார்? ஒன்றும் பேசலையே, கம்முன்னு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த மேலே இருக்கிறவங்கள சைலேந்திர பாபு ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு, முன்னாள் ஐபிஎஸ். அவர் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கக்கூடாது, போலீஸ்காரங்க அடிக்கிற மாதிரிலாம். ஏன் இல்லாததே எடுக்கிறாங்க? உனக்கு 3 வேளை சம்பளம், சோறு, லட்சக்கணக்கில் சம்பளம், பென்ஷன் அனுப்புறவங்க லட்சக்கணக்கில் பென்ஷன் வருதுன்னா வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும். சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு நடக்கவே நடக்காதான். அது போலீஸை தவறாக காட்டுறாங்களாமா. எத்தனை பெண்கள், எத்தனை போராளிகள், எத்தனை அப்பாவிகள், பல நூற்றாண்டுகளா நடந்த ஒரு விஷயத்தை தானே சார் இல்லை, பல நூற்றாண்டுகளா காவல் நிலையம் போயிருந்தால் தானே இவர் சும்மா ஐபிஎஸ் பாஸ் ஆகி அந்த சிவில் சர்வீஸ் பாஸ் ஆகி நேராக கோட்டு சூட்டு வாக்கிங்கு சைக்கிள்னு போனால் அப்படி தான் தெரியும் அவருக்கு.
கீழ் மட்டத்தில் உங்கள் ஆளுங்க எப்படி இருக்கிறாங்க எல்லாரையும் சொல்லலை, 90% வச்சுப்பாங்க, 10% விதிவிலக்கு நீதிமான்கள் நேர்மையாளர்கள் காவல்துறையில் இருப்பாங்க, அது தவறு இல்லை. எப்படி அந்த ஒரு பிரச்சனையை டீல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கணும். நீங்கள் நீதிமான்னா நீங்கள் உங்களோட இதை பறைசாற்றுங்க. நம்ம இப்போ நான் இந்த பணிகள் செஞ்சுருக்கிறேன், இத்தனை பேரை காவல்துறை மூலமாக காப்பாற்றிருக்கிறேன், காவல்துறை மூலமாக இந்த பணிகள் மக்கள் நல பணிகள் செஞ்சுருக்கேன், பாராட்டுக்கள். எல்லா அவங்க செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நீ வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தனா அப்போ நீனும் ஒரு அயோக்கியன்ற மாதிரி ஆகிடும், உன் பேரெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் அது அவர் அந்த மாதிரி ஆட்கள் யோசிக்கணும். இப்போ அவர் மட்டும்தான் அப்படி சொல்கிறாரான்னு பார்த்தா திருமாவளவன் அவர்கள் கூட சொல்கிறாரு, நானே ஆட்சி செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி லாக்அப் டெத்துகள்லாம் நடக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரியான. அப்போ நீங்கள் எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? இவங்களே இருந்துட்டு போட்டுமே. நீங்கள் வரணும்னு உங்களுக்கும் ஆசை இல்லை, அதுவும் நானே ஆட்சி செஞ்சாலும்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் வரணும்? உங்களுக்கு அந்த ஒரு இது சொல்லுங்க, நானே ஆட்சிக்கு வந்தோன்னா அப்படி வராமே வந்துருக்கலாமே, வரவே வேணாமே, கட்சியே வேணாமே, நீங்கள் தலைவராகவே இருக்க வேணாமே, வீட்டிலே உட்காரலாமே. மாற்றமே வரக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாதுன்னா திருமாவளவன், அது அவங்க அப்பா பேர் தொல்காப்பியன், அவங்க அப்பா தொல்காப்பியன் வச்சு லாக்கப்பில் வச்சு வயசானவர் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் அடித்தாங்கன்னா நானே வந்தாலும் எங்கள் அப்பனை இப்படி தான் அடிப்பாங்கன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இது என்ன பேச்சு இது? திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு போங்க, வேறு எதாவது. இதெல்லாம் வந்து நானே வந்தாலும் மாறாதுன்னா இப்போ நீங்கள் எதுக்கு வாழ்கிறது எதுக்குன்ற மாதிரி ஆகுதுல்ல. இவ்வளோ பேச்சு பேசி, இவ்வளோ வரலாறு பேசி எல்லாம் பேசிட்டு நானே வந்தாலும் மாறாதுன்னா இல்லை அவர் தான் அப்படி முட்டு கொடுக்குறாருன்னா இவ்வளோ நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் திரையுலகத்துலேருந்து யாருமே வாய் திறக்கலன்னு. அமீர் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அதாவது வந்து எந்த முதல்வராவது இந்த மாதிரி ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சுன்னா சாரி கேட்டிருக்காங்களா? சாத்தான்குளத்தில் நடந்தப்போ எடப்பாடி சாரி கேட்டார், ஆனால் இந்த முதல்வர் சாரியே கேட்டார், நம்ம பாராட்டணும் அப்படின்றாங்க. சாரி கேட்டது அவங்களுடைய தோல்வியை அவங்க ஒப்புக்கொண்டதே பாராட்டணும்னா அந்த தவறை நடக்க ஒன்றும் வேணாம். சாரி கேட்டார் ஸ்டாலின் ஐயாவுக்கு நம்மளும் பாராட்டு தெரிவிப்போம். இந்த அப்துல் சாதிக்கா அவங்க நண்பர் ஒருத்தர் கஞ்சா வழக்கில் போட்டாங்கல்ல, ஜாஃபர் சாதி, சந்தேகத்தின் பேரில் இந்த ஆள் அமீரை பிடிச்சி ஒரு நாள் 2 லாடம் கட்டுங்க, ராமநாதபுரம் இளையாங்குடி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு லாடம் கட்டுங்க, அப்போ வாய் பேசட்டும் அமீர். ஏன் தெரியாதா எத்தனை இஸ்லாமியர்கள் தான் சிறையில் அவதிப்பட்டிருக்கிறாங்க, சந்தேகத்தின் பேரில் பல ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த கருணாநிதி தான் பிடிச்சி போட்டிருக்கிறாரு. இந்த திராவிடம்ன்ற பேரில் இஸ்லாமிய தீவிரவாதின்ற வார்த்தையை உச்சரித்தவதே இந்த கேடுகட்ட கருணாநிதி தான். இதெல்லாம் தெரிஞ்சு மானம் கெட்டு அவர் வந்து இஸ்லாமியர்னு பெருமை நினச்சிக்கிறாரு. அவர் இஸ்லாமியாக இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை, தமிழன்னு சொல்கிறதுக்கும் தகுதி இல்லை. அந்த ஆளுக்கு மத வெறி இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கார தம்பிங்களெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்து அல்லாவா பிரபாகரனான்னு கேட்டால் பிரபாகரன் தான் சொல்லுவாங்க. அப்போ திமுகவில் இருக்க முஸ்லீம்லாம் என்ன சொல்லுவான்? திமுகவில் இருக்க முஸ்லீம்லாம் என்ன சொல்லுவான்? எவ்வளோ கேவலமாக வன்மமாக பேசுனீங்க. நீங்கள் அப்போ நீங்கள் தமிழன்ற அடையாளம் பிரபாகரனை கொண்டாடுறது உங்களுக்கு பிடிக்கல. சரி, நீங்கள் முஸ்லீம், மானமுள்ள முஸ்லீம்ப்பா, மானமுள்ள முஸ்லீமு கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணுவானா? இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொன்ன கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணுவானா? எத்தனை அப்பாவி இஸ்லாமியர்களை இன்னும் சிறையில் வச்சுட்டு இருக்க இந்த திமுக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுவானா? நீ மானங்கெட்ட முஸ்லீமு, மானமில்லா தமிழனி. இன்னொரு நடிகை இப்போ சீரியலில் நடிக்கிறாங்க, அவங்க முன்னாள் நடிகையாக இருந்தாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து 500 லாக்அப் டெத் நடந்திருக்கு, இங்கே 24 தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் வந்து இந்த 24 நடந்ததை மட்டும் ஊதி பெருசாக்குறீங்களா? இப்போ இந்த உண்மையை சொல்லுங்கம்மா, அந்த நிக்கிதாவை ஏமா கைது பண்ணலை? 500 நடந்தாலும் 5 நடந்தாலும் என்னங்க, ஒரு உயிருங்க. ஒரு குண்டூசியை வச்சு அந்த அம்மா குத்தி பார்ப்போமா? சர்மிளா தானே அவங்க பேர். ஊபியில நடந்தா அது வந்து அவங்க அந்த மக்கள் பார்த்துக்கணும், நம்ம மக்களுக்கு நம்ம. அதுதாங்க இந்த அடிப்படை அறிவு வேணாமாங்க. பகுத்தறிவு, தீக்கா, பெரியார், ராமசாமி, நாயக்கர், நாயுடுன்னு பேசிட்டு தெரியுறீங்களே, இது அறிவு வேணாம்? கேட்டால் டாக்டர்னு போடுறாங்க. அவங்க எம்பிபிஎஸ் டாக்டரா இல்லை என்ன டாக்டர்னு தெரில நம்மளுக்கு. இதை வந்து மண்டை மழுங்கி போய் மூளை மழுங்கி போய் முட்டு கொடுக்குறது இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்கிற? மோடி திருடன், ஓகே சரி, சிறப்பு. மோடி ஆர்எஸ்எஸ்லாம் வந்து நாட்டை கொள்ளடிக்கிறாங்க, இந்த மாதிரி கொலை செய்கிறாங்க, பத்திரிகையாளர்கள், நேர்மையாளர்கள், போராளிகள் எல்லாரையும் கொலை செய்கிறாங்க, ஓகே. அப்போ இந்த லாக்அப் டெத்து இதுக்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிப்பீங்களா? இதெல்லாம் வந்து இந்த கபடதாரி, இந்த சர்மிலாலாம் நாய் குலைக்கிற மாதிரி, அப்புறம் சுந்தரவழி எப்பயாவது ஒன்று குலைக்கும். இவங்களுக்கெல்லாம் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசுகிற நாள் வந்து ஸ்டான் சாமின்னு ஒருத்தரோட நினைவு நாள். அவர் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ அருட்பணியாளர், ஜார்க்கண்டில் போய் மலைவாழ் மக்களுக்காக உரிமைகளுக்காக போராடினார். அவரை கைது செஞ்சு உள்ளே வச்சு யார் கைது செஞ்சாங்க தெரியுமா? என்ஐஏ போலீஸ். என்ஐஏ யாருக்கு எதிராக கொண்டு வந்தார்? அமித்ஷா நாடாளுமன்றத்தில் சொன்னார், இஸ்லாமியர்களுக்கும் தமிழ் தீவிரவாதிகளுக்கும் எதிராக கொண்டு வரணும்னு வெளிப்படையாக அறிவிக்கிறார். அந்த என்ஐஏக்கு ஆதரவாக கையெழுத்து போட்ட வெண்ணெய் யார்? திமுக. இன்றைக்கி அவருக்கு சிலை திறக்கிறாங்க அவர் ஊரில், திருமாவளவனும் கனிமொழியும் திறக்கிறாங்களாம். கனிமொழி போகிறாங்களான்னு தெரில, பேருக்கு ஒரு பட்டியலை போட்டிருக்கிறானுங்க. அப்போ இதெல்லாம் வலியும் வேதனையுமா இல்லை? முதல்ல என்ஐஏயால் கைது செய்யப்பட்டு ஒரு 82 வயது முதியவர்
அவர் சிறையில் வச்சு சிறையில் அவருக்கு குடிக்க தண்ணிக்கு அந்த ஸ்ட்ரா அந்த குழாய் கேட்டதுக்கு நீதிமன்றம் 60 நாள் எடுத்து அதுக்காக செத்து போனார் அந்த கிழவர். அப்போ ஒரு போராளியை கொலை செஞ்சது, அப்போ அதுக்கு என்ன சொல்லுது இந்த சர்மிளா, இந்த சுந்தரவழி என்ன சொல்லுது? அந்த ஒரு உயிருக்கு பதில் சொல்லுங்கன்னா, இங்கே டெல்லியில் அப்படி நடந்துச்சு, அமித்ஷா திருடன், மோடி திருடன், யார் அதை இல்லைன்னா? நீங்கள் நல்லது அவங்களே பரவாயில்ல போல், உங்கள் போகிற போக்கு செயல்களை பார்த்தா அவங்களாவது திருடன்னு தெரிஞ்சு அதான் செய்வாங்கன்னு தெரியும். நீங்கள் நல்லவன் வேஷம் போட்டு அதை தானே செய்கிறீங்க, அவங்கள காட்டிலும் மோசமாக செய்கிறீங்க. இப்போ நீதிபதி சுப்பிரமணியம் வந்து அரசு தரப்பு வக்கீல தாறுமாறாக கேள்விகள் கேட்டதை நம்ம பார்த்தோம். அதாவது வந்து நீங்க சாட்சிகளை அழிக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து காவல்துறை வந்து கண்மூடித்தனமா இந்த சிசிடிவி கேமராக்கள் இதெல்லாம் வந்து மறைமுகமா வச்சுக்கிட்டு பல வந்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு வரீங்கன்றதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அது வீடியோக்களும் வெளியாயிருக்கு. அப்படி இருக்கும் போதும் ஷர்மி, இப்போ நீங்க சொன்னது போல நிக்கிதாவை பார்த்து மீண்டும் வந்து காவல்துறையினர் அவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் தப்பிக்க வைக்கிறாங்களே, இதன் பின்னணி என்ன சார்? எல்லாமே அரசு கட்டமைப்பு தானே. நீதிபதி எப்படின்னா, போலீஸ்காரங்க கூப்பிட்டு வச்சு இந்த வழக்கு எண் 17 அதை நம்ம பாலாஜி சக்திவேல் ஐயா படம் எடுத்திருந்தார். நல்லா அடிச்சுட்டு சட்டையை மாட்டி விட்டு எல்லா படங்கள்லையும் சொல்கிறேன், நம்ம வெற்றிமாறன் அப்புறம் இப்போ ராம் எல்லாரும் படம் எடுத்தாங்கன்னா காவல்துறையை பற்றி தெளிவாக எடுப்பாங்க அனுபவம். அதில் வந்து அடிச்சு சட்டையை மாட்டி போலீஸ் நீதிபதி கேட்டால் அடிக்கலைன்னு சொல்லுங்கள். இப்போ ஏதோ ஒரு வழக்கு, இப்போ நாளைக்கே சீமானன் இல்லை என்ன போராளிகளை கைது பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் 15 வழக்கு போட்டுருவாங்க. பொது சொத்து மீது வழக்கு, அது குண்டர் சட்டம்னு போட்டுருவாங்க. எப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, கையெழுத்து போட்டு கோர்ட்டில் பார்த்துக்கலாம். கோர்ட்டில் கேட்டால் அடிக்கலைன்னு சொல்லு. இதுதானே கேவலமான ஜனநாயகம், இந்த நாட்டோட ஜனநாயகம். நீதிபதி என்ன தான் அவங்க பருப்பு பேசினாலும் இவங்க வலுக்கட்டாயமாக எல்லாம் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. இன்னொன்று, அந்த முதல்ல அந்த பாடியை வந்து பார்த்து செக் பண்ண டாக்டர் வந்து ஒரு பதிவு சொல்லியிருந்தாரு. என்னன்னா வந்தாங்க, வரும்போதே வந்து அவர் டெட் சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணி சொல்லிட்டோம். உடனடியாக ஆம்புலன்ஸில் கூட ஏற்றிட்டு போகல, போலீஸ் வாகனத்தில் ஏற்றிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி. அந்த பாடி இப்போ வந்து நம்ம கையில் இல்லை, அதாவது அதை எரிச்சிட்டாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியாகுது. இப்படி ஆதாரங்கள்லாம் தொடர்ந்து அழிக்கப்பட்டுட்டு வருது. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் போராடும் போது என்ன நீதி கிடைக்கும் நம்புறீங்க? செய்திகள் வெளியே வந்து சேரணும், செய்திகள் வெளியே வந்து சேரும், உண்மைகள் வந்து வெளியே வந்து சேரும். இதை கடந்து மக்களுக்கு தான் புத்தி வரணும். இந்த கட்டமைப்பு மாறணும், இந்த சாக்கடை அரசியல் மாறணும். இந்த இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், 7000 கோடி, ஒரு பொம்பளைக்கு 1000 ரூபா கொடுக்குறன்ற பேரில் 7000 கோடி தமிழ்நாடு முழுக்க கொடுக்குறோம். அந்த மாதிரி சொல்லி ஏமாத்துற இந்த திருட்டு திராவிட அரசியலை புரிஞ்சிக்கணும் மக்கள். புரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்து வெளியே தாங்க சொல்ல முடியும். ஒரு காரியத்தை முடிக்கணும்னா முடிச்சு விட்ருவாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி முடித்தாங்க? உலகறிய தமிழ்நாடு அறிய சீரும் சிறப்புமாக நடந்து அந்த போராட்டத்தை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? இவங்களே போய் மீனவர் குப்பங்களுக்கு காவல்துறையை கொளுத்துச்சா? எங்கள் பகுதியெல்லாம் வேசரப்பாடி பகுதியெல்லாம் வாழ பகுதியெல்லாம் வீடு வீடாக பூந்து உள்ள போலீஸ்லாம் உள்ளே பூந்து இந்த வாசலில் உட்காந்துருக்க பொம்பளைங்களாம் கிழவிங்கெல்லாம் லட்டியில் அடித்தாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டி. காவல்துறைன்னு ஒரு பயம் வரணும். எங்களை மீறி இத்தனை பேர் கூடி ஒரு 2-3 வாரம் போராடி நீங்கள் உங்கள் உரிமையை வெல்லுவீங்களா? பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த என்ன சொல்ல, ஜெயலலிதா ஒரு தடவை செங்கோடி தற்கொலை செஞ்சாங்க, தியாகம் செஞ்சாங்க இந்த மூவர் விடுதலைக்காக. அப்போ செஞ்சப்போ அவங்க வாசித்த தீர்மானத்தில் வல்லாதிக்க அரசுன்னு வாசித்தாங்க, வன்கொடுமை அரசுன்னு வாசிக்கணும். இந்திய நடுவ வல்லாதிக்க அரசுன்ற மாதிரி வன்கொடுமை அரசாங்கம் இது. அது இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நாட் அ வெல்ஃபேர் ஸ்டேட். இன்னொன்று, ஞானசேகரன் வழக்கில் இப்படி தான் நம்ம யாருந்து சார் அப்படின்னு வந்து கடைசி வரை வந்து பல கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, அதிமுகன்னு பல கட்சிகள் போராடிக்கிட்டே இருந்து, அப்படி இருந்தும் வந்து அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இதில் வந்து அந்த அதிகாரி யார் அப்படின்றத மட்டும் கண்டுபிடிச்சிட முடியும்னு எப்படி போராடுறது தான் தகவல், கிடைக்கிற தகவல் தான். ஏதாவது ஒரு நீதிமான் எங்கேயா இருந்து உண்மையை சொல்லுவான். அது காவல்துறையாக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், அந்த மருத்துவராக இருக்கட்டும், ஆட்டோக்காரராக இருக்கட்டும், இந்த பூ விற்கிறவங்களாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், இந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் எல்லாம் நேர்மையாக இருக்கிறாங்கல்ல. ஒரு உண்மை வெளிவரணும்னு அரசுக்கு பயப்படாமல் ஏதாவது வரட்டும். இது நீங்கள் சொல்கிறது வந்து இதுதான் இந்த இரும்பு கட்டமைப்பு. இந்த நாடு ஜனநாயக நாடுன்னு இப்போ இவ்வளோ நாள் நம்மளை ஏமாற்றிருக்காங்கன்றதுக்கான அடையாளம் இதுதான். இன்னொன்று சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து சரியான அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு கேட்டிருக்காங்க அரசாங்கத்திடம். என்ன அப்படின்னா, நீங்கள் டாஸ்மாக், அரசாங்கமே டாஸ்மாக் நடத்துவதற்கான தேவை என்ன, அது அந்த பணியை நீங்கள் தான் செய்யணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மை தானே. இப்போ அந்த நம்ம இவர் பிரச்சனையை எடுத்துப்போமே, அஜித் குமார் அடித்து அந்த 5 பேரும் குடிச்சிருக்காங்களா குடிக்கலன்னு யாருக்கு தெரியும்? குடிச்சோன்னா வெளிநாட்டில் போய் குடிச்சிட்டு வருவாங்க, இந்த டாஸ்மாக் சரக்கை தானே அடிச்சிருப்பாங்க. அப்போ அது விற்றது அரசாங்கம் தானே. அப்போ ஒரு போலீஸோட புத்தி பேதலிக்குது, போதையை போட்டால் தான் நம்ம மிருகமாக மாற முடியும் அப்படின்னு மாறுதுன்னா மாறுதில்ல. அதனால்
இன்றைக்கி வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் குடும்ப பிரச்சனை, பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த போதைகள் தான் காரணம், போதை வஸ்துகள் தான் காரணம். அப்போ அந்த போதையை நீனே திறந்து வச்சுக்கிட்டு அதில் தான் வருமானம் வருது, அது இல்லைன்னா அரசாங்கம் நடத்த முடியாதுன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமானது. கேட்டால் ஜெயலலிதா மேலே பலியை போடுறது, அந்த அம்மா தான் அரசுடைமை ஆக்குச்சுன்னு. ஏன் உங்களுக்கு புத்தி இல்லையா? மோடி தான் எல்லாத்துக்கும் நேருக்கு பலியை போடுவார். அதுபோல் நீனும் வந்து ஜெயலலிதா மேலே பலியை போட்டுட்டு தப்பிச்சிடலான்னு பார்க்குறீங்களா? இது இவங்க திருந்த மாட்டாங்க. மக்கள் இன்னும் இப்போ திரும்ப இன்னொரு தடவை ஒரு மோடியும் 15 வருஷம் தாண்டி மோடியும் இப்போ இன்னொரு 5 வருஷம் தாண்டி ஸ்டாலினும் வந்தால் நாடு நாசமாக போகும். இன்னும் பல நோய்கள் வரும். நாடு சிக்கி சின்ன பின்னமாக்கி சீரழியும். இன்னொன்று, மாணவர்கள் மத்தியில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, மாணவர்கள் 26% பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கு அடிமையாகி இருக்காங்க. அதில் வந்து ஒரு 10% பேர் வந்து இந்த மாதிரி கஞ்சா இந்த போன்ற போதைகளுக்கு வந்து அடிமையாக இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி அடிமையாக இருக்காங்கன்னு பார்த்தா, இதெல்லாம் எளிதில் கிடைப்பதால் தான் இவங்க வந்து இதுக்கு வந்து சீக்கிரமாக அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வே ஆமாம், வெளியாகுது. மாணவர்கள் மட்டுமே சொல்லாதீங்க, பெண்கள். இது நீங்கள் சொன்னால் உண்மையாக நம்புவீங்களான்னு எனக்கு நேற்று ராத்திரி நான் ஒரு நண்பரை பார்த்துட்டு வரப்போ ரோட்டில் ஒரு 55 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்கு. என்னென்னமோ உளருது. கேட்டால் ஒரு அம்மா குப்பை பொறுக்கிறவங்க அந்த பக்கம் தூய்மை பணியாளர் போனவங்க அந்த பொம்பளை அப்படி தான் பண்ணுறாங்க. பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசுகிறதுன்னு விளங்க மாட்டேங்குது. செயின்லாம் தங்க செயின்லாம் போட்டுக்கிறாங்க. தங்க செயினா கவரிங் செயினான்னு தெரில. ஒரு அம்மா வீட்டு குடும்ப பெண் மாதிரி தான் இருக்குது, 55 வயசு. நான் ரோட்டில் உட்காந்து எங்கள் வீடு தான் பக்கத்தில் தான் அப்படின்ட்டு. அது போதையா, மனநலம் பாதிப்பா, இல்லை வேறு ஏதாவது தவறாக யாராவது பயன்படுத்துகிறாங்களா என்ன கணிக்க முடியல. அப்போது நான் நைட்டு ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு அப்போ இந்த மாதிரி பல பேர், பல உயிர்கள், பல அன்றாடம் காட்சிகள், தொழிலாளிகள் எல்லாத்தையும் இந்த போதை போட்டு சீரழிக்குது. குடும்ப வறுமை, இது எதுவுமே யோசிக்காமல் நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டோம், பஸ்ஸில் விடியல் பயணம் ஃப்ரீ, எல்லாமே இலவசம், இப்படின்றது வந்து ஒரு கேவலமான பார்வை. இன்னும் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா ஸ்டாலின் குடும்பம் மட்டும் தான் நல்லாயிருக்கும். இப்போ சீமானவர்கள் இந்த கல்லிறக்கும் போராட்டம் நடத்தும் போது இவரை நாட்டு சரக்கு ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு தான் வந்து ஆளக்கூடியவர்கள், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து கோட்டை இவங்க தலையில கொட்டு வச்சிருக்கு. இனிமேலாவது இந்த மாற்றம் ஏதாவது ஏற்படுமா? இல்லை, நான் நாட்டு சரக்கை ஊக்குவிக்கிறாங்க, கல்லை இறக்குறாங்க அப்படின்னா இந்த இந்தியா கூட்டணி புடலங்கா கூட்டணிக்காரங்க இவன் போய் கர்நாடகாவில் சொல்லு. உங்கள் இந்தியா கூட்டணி புடலங்கா வேறு எங்கெங்கே இருக்குது, அங்கெல்லாம் கல் இறக்குறாங்களே, தமிழ்நாட்டில் மட்டும் தானே தடை போட்டிருக்க. அப்போ நம்ம மட்டும் அவன் அறிவாளியாகும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவன், இல்லை இது இருக்கிற பாஜகக்காரன் கட்சி கூட்டணியில் இருக்கிறவன் டாக்டர் கிருஷ்ணசாமி பாஜக ஆதரவாளர் தானே, மோடிக்கிட்ட சொல்லி இந்தியா முழுக்க கல்லுக்கு தடை போடு. அதனோட தமிழ்நாட்டுக்கு மட்டும் உன் அறிவு, உன் சயின்ஸு, உன் டாக்டர் போட்டெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் செல்லுமா? அதனால் இவங்கெல்லாம் வெளிவடக்காரங்க. மக்கள் வெளிப்படையணும். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா தனி தமிழ்நாடு வந்துடும்னு சொல்லிட்டு இவங்க ஆதி காலத்தில் இந்த மக்கள் தொகையை கலந்து விடணும். இப்போ இந்திக்காரனை எப்படி வடவனை போட்டு உள்ளே இறக்குனாங்களோ, பிறனத்தார அதிகமாக இறக்கி ஒரு கலப்பை உருவாக்கினாலும் பரவாயில்லன்னு எக்கச்சக்கமாக உருவாக்கிட்டாங்க. அதனால் தமிழர்ன்றது ஒரு மெல்லமாக தான் அப்படியே புசு புசு புசுன்னு எழும்பி வரணும். காரணம் வந்து மக்கள் எல்லாமே தமிழன்னா பிரச்சனை இல்லைல்ல. ஆனால் அந்த உணர்வு தமிழர்னு நம்ம மண்ணின் உரிமைகளை பேசுகிறப்ப வந்துடும். இங்கே எல்லாம் கலந்து கலவையாக, இதுதான் வந்து இந்த இந்திய வல்லாதிக்கத்தோட வன்கொடுமை அரசாங்கத்தோட நோக்கம். அதனால தான் தமிழ் தேசியம் மெல்ல எழும்புது, கடினமாக இருக்குது. இன்னொன்று சார், இப்போ வந்து டிஎம்கே மீது நீங்கள் சொல்ல போகக்கூடிய பல அதிருப்திகள் வந்து நீங்கள் அடிக்கிட்டே வரீங்க. இந்த அதிருப்திகள் எல்லாமே வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டும்னு நீங்கள் நம்புறீங்களா? தெரில, கடினமானது. ஏன்னா இப்போ வந்து எல்லா ஊடகமும் அவங்க கையில் இருக்குது. இப்போ 17-18 கட்சி கூட்டணி இருக்குது. இப்போ இந்த டாக்டர் சர்மிளா முட்டு கொடுக்குறது, சண்முகவல்லியா பேர் என்ன பேச சுந்தரவல்லி இது போன்ற ஆட்கள்லாம் முட்டு கொடுக்குறதுக்கு வச்சுருக்கிறாங்க. இவங்களாம் படித்த ஆட்கள், டாக்டரு இல்லை ஏதாவது பேரை போட்டுக்கிறாங்க, பேராசிரியர் அப்படின்னு. இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக நம்ம தலித்துலப்பா, நம்மளை ஓரம் கட்டும்பா, அப்புறம் ஏன்ப்பா திமுகவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், வேறு வழி இல்லைப்பா. கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வந்து திமுக தான் பாப்பா, வேறு கொஞ்சமாக செய்கிறது திமுகப்பா, வேறு யாருமே எதுவும் செய்கிறது இல்லைப்பா, அதெல்லாம் கொஞ்சமாக செய்கிறாங்க. ஸ்டான் சாமியை காட்டி கொடுத்தது, என்ஐஏயில் கையெழுத்து போட்டுறது தானே திமுக கொஞ்சமாக செய்கிறது. இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு முதல்ல அந்த வார்த்தையை உச்சரித்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அடிமையாகிறது தான் கொஞ்சமாக செய்கிறது. அதனால் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அப்புறம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அடிமையாக கொத்தடிமையாக வச்சுக்கிட்டு, அதுக்கு தான் கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், ஒட்டுணிகள், இயக்கங்களை வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்ல, ஒரு வேகமாக சுனாமி பேரலை போல் வேகமான பேரழிவு ஏதாவது அந்த சீரழிவு வந்தால் தான் இவங்களுக்கு புத்தி வருமே வெளியே, இல்லைன்னா வராது. இல்லைன்னா மோடி வந்துடுவான். மோடி தான் 5 வருஷமாக இருக்கிறாரு. அவர் என்ன செய்ய முடிஞ்சிச்சு உங்களால்? ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனை கூட்டணி, ராகுல் காந்தி ஏதாவது பண்ணுவார், ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பார்னு பார்த்தா ஏதோ 1-2 ஒரு மூச்சு விடுறாரு. பல காரியங்களில் அவங்க பேசுகிறதே இல்லை.
இந்தியா கூட்டணி எதுக்கு இருக்குன்னு இப்போ கன்னட பிரச்சனை இல்லை, இப்போ கமலஹாசன் பேசினதில் இந்தியா கூட்டணி தானே முன் வந்து அந்த பிரச்சனை தீர்த்துருக்கணும். ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறோம், நம்மளுக்கு எதிரி மோடி தான், நீங்கள் எதுக்குடா சண்டை போட்டிக்கிறீங்க தமிழா கன்னடமானு, எல்லாம் ஒன்று தாண்டா, நம்ம தாயா பிள்ளையாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு போகிறல. சோனியா காந்தி ஏன் பேசலை, ராகுல் காந்தி ஏன் பேசலை? இங்கே எப்படி அதிமுக இருக்கோ அதே மாதிரி தானே சார் அவங்க அங்கே இருக்காங்க. எங்கே தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படாமல் எதிர்கட்சியாக இருந்தாலும் அப்புறத்துக்கு இந்தியா கூட்டணி எதுக்கு? இந்தியா கூட்டணி எதிர்கட்சி தானே, அப்புறத்துக்கு இந்தியா கூட்டணி. மோடி பாரத் மாதா, அந்த பாரத் மாதாவில் கன்னடனுக்கும் தமிழனுக்கும் சண்டை வந்து அதுவும் பேச மாட்டார். அவங்க ஆர்எஸ்எஸை பற்றி தெரியும், வேடிக்கை பார்ப்பாங்க, குளிர் காய்வாங்க, யார் பக்கம் ஓட்டு அதிகம்னு கணக்கு பார்ப்பான். சரி, அதை நான் ஏற்றுக்கிறேன். நீ என்ன பண்ணுற? இந்தியா கூட்டணி சோனியா காந்தி பேசியிருக்கணுமா இல்லையா? ராகுல் காந்தி பேசியிருக்கணுமா இல்லையா? ஸ்டாலினுக்கும் சீதாராமையாவுக்கும் ஃபோன் பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருங்க, இது ஏங்க ஒரு இனக்கலவரமாக உண்டாக்குறீங்க அப்படின்னு பேசியிருக்கணும்ல. அப்போ இயற்கையாகவே அடி வாங்குறதுல இங்கே இந்த இந்தியா கட்டமைப்பு. அதனால் இது இப்படி தான் இருக்கும். பார்ப்போம், மக்களுக்கு ஒரு பேரழிவு, பேரிழப்பு அது வராமல் இருக்கணும். நம்ம கத்துறோம், அது வந்து தான் ஆகணும். பாதிப்பு போய் தான் ஆகணும், பல உயிர்கள் போய் தான் ஆகணும்னா போய் தான் ஆகணும், வர வழியில். இன்னொன்று சார், இப்போ வந்து அண்டா செந்தில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திமுகவின் மிகப்பெரிய ஆதரவாளர். அவர் வந்து டிவிகள்லாம் என்ன பேசிட்டு வர்றாருன்னா, சீமானும் சீமானின் ஆதரவாளர்களும் வந்து தவறான பரப்புரை செய்கிறார்கள். ஏன்னா வந்து தமிழில் குடமுழுக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் நடந்திருக்கு, மருதமலையில் நடந்திருக்கு, என்னமோ இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்து மடைமாற்றுகிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு. தமிழில் நடந்திருக்கு, சிறப்பு, வாழ்த்துக்கள். உங்கள் ஈவ ராமசாமி, நாயுடு, நாயக்கர், அண்ணாதுரை, கருணாநிதிக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சமஸ்கிருதத்தில் ஏன் நடக்கணும்? யார் கருணாநிதி அப்ப மொழியா இல்லை தாய்மொழியாக சமஸ்கிருதம்? இல்லை ஈவ ராமசாமி நாயக்கனோட தாய்மொழியா சமஸ்கிருதம்? தெய்வ மொழின்னு சொல்கிறாங்க. தெய்வம்லாம் யாரோட தெய்வம்? கருணாநிதியோட தெய்வமா, குல தெய்வமா? இல்லை நடக்குதுல்ல. அப்போ அதுக்கு இந்த திராவிட புண்ணாக்குகள், 50 வருஷம் புரட்சி புண்ணாக்குகள் வந்து என்ன பண்ணுற? இல்லை உன் திராவிட மொழியா சமஸ்கிருதம்? நீ சொல்கிற கணக்குக்கே நான் வரேன். அண்டா அதை யோசிக்கணும். அண்டா அவர் வந்து எப்படி பிரியாணி அண்டா ஆர்எஸ்எஸ் திருடுதோ, இது திராவிட அண்டா இது. இன்னொன்று சார், இப்போ வந்து நீங்கள்லாம் வந்து பல வருடங்களாக அரசியல் வந்து இப்போ எப்படி நடந்துட்டு இருக்குன்றதை பார்த்துருக்கீங்க. இதில் இந்த 4 வருடங்களில் ஊடகங்கள் லாபி வந்து முழுக்க ஆட்சியாளர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் வந்து இப்போ அது அணிசேரா நாடுகள்ன்ற மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டார், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியம் அப்படின்வாங்க. இந்த சித்தாள் வேலை, டொமஸ்டிக் ஒர்க், வீட்டு வேலை பார்க்குற பெண்கள், இவங்களுக்குலாம் அமைப்பு இருக்காது, எதுவும் இருக்காது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்கள அன்ஆர்கனைஸ்டு மக்களை ஒருங்கிணைப்பு பண்ணணும். அதுபோல் மீடியாவில் வேலை செய்கிற பணியாற்றுற சோஷியல் மீடியா உங்களை மாதிரி ஆட்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கலாம், அவங்க எல்லாம் அமைப்பு சாராமல் தான் இருந்தாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப்பு இது மட்டும்தான் இருந்துச்சு. அவங்கள ஒரு அமைப்பாக மாற்றுவோம்னு சொல்லிட்டு இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் அவங்களுக்குலாம் வந்து முதற்கள பணியாளர்கள்னு சொல்லி ஸ்டாலின் பணம் கொடுத்தாரு. பணம் கொடுத்து அவங்கள கைக்குள்ளே வச்சுப்போமேனு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு வந்து இந்த ஊடகவியலாளர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுவோம்னு போட்டதில் தான் நிறையா பேர் வந்து ரொம்ப இன்னும் விசுவாசமாக வாலாட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, சீமானவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு. இது இந்த தேர்தலில் நிறைவேறும் நம்புறீங்களா? நடக்கட்டுமே, என்னை முட்டி மோதுவோமே. இப்போ திமுக, அதிமுக, பாஜக சேருதா, சீட்டு என்ன வருது, விஜய் தனியாக நிற்கிறாரா, நின்றா யாரை வேட்பாளராக நிப்பாட்டுறாருன்னு அது ஒரு இருக்குது. அவங்க கட்சியிலே பல பிரச்சனைகள் வரதான் செய்யுது. எல்லாம் சேர்ந்து அடிப்போம், முட்டி மோதி பார்ப்போம், ஜனநாயகம் வரட்டும் என்ன நடக்குதுன்னு. இப்போ இன்னொன்று, இந்த விஜய் வருகை வந்து அரசியல் களத்தில் பல குழப்பங்களை ஏற்படுத்திருக்கக்கூடிய வகையில் அதிமுகவில் இன்னைக்கு எடப்பாடி பேசியிருக்காரு. அதாவது திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளுக்கும் ஒன்றாக சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பழைய பஜனை கதை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் அப்படி தானே திறக்கமாக, எங்கள் அப்பா ஆத்தாலாம் அப்படி தானே இருந்தாங்க. 5 வருஷம் திமுக, ஐயோ வெறுத்து போய் அதிமுகன்னு. இதெல்லாம் பழைய கதைப்பா. போய் ட்ரம்பை கூட்டிகிட்டு வா, மோடியை கூட்டு வரது போல ட்ரம்ப், அமித்ஷாவை கூட்டு போய் ட்ரம்பை கூட்டிகிட்டு வா, திமுகவை எதிர்ப்போம். போய் பாகிஸ்தானில் போய் அவர் பேர்னா இம்ரான்கானை கூட்டிகிட்டு வா, திமுகவை எதிர்ப்போம். கணக்கு இல்லை. இப்போ யார் அந்த சார்னு கணக்கு வச்சோம்னா, ஸ்டெர்லைட்டில் சுட்டது எனக்கு யாருன்னு தெரியாது, நான் வந்து டிவியில் தான் பார்த்தேன்னு சொன்னேன், அந்த யார் இந்த சார்னு தெரியாது. அப்புறம் நிறையா பிரச்சனைகள், அங்கேயும் லாக்அப் டெத்து, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி எல்லாருமே அந்த அதிகாரத்துக்கு பயந்து போய் பிழைப்பு நடத்துறதுக்கு கட்டிங்கு, கட்ட பஞ்சாயத்து, கமிஷனு, கரவேட்டி, இதுதான் இந்த திராவிட 2 குப்பைகளும் நம்மளை இப்படி மடமாற்றி வச்சுருக்குது. அதான் திமுக ஒழிக்கணும். ஏன்னா எனக்கு சம்பாதிக்கலை, நானும் திருடன் அவனும் திருடன், இந்த திருடன் இந்த 5 வருஷம் முடிஞ்சோம், இந்த திருடன் நான் வருவேன்னு இவங்க கத்திக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னொன்று, எம்எல்ஏ ஈஸ்வரன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேகா வந்து அதிமுகவுடன் கூட்டணி போயிட்டாங்கன்னா நாம் தமிழருக்கு தான் வந்து அனைத்து எதிர்ப்பு வாக்குகளும் வந்து அவர்களை எதிர்க்கக்கூடிய வாக்குகள் அனைத்தும் நாம் தமிழருக்கே லாபம் அப்படின்றாரு. இது ஏற்றுக்கிறீங்களா சார்? நீங்கள் ஏற்றுக்கிறது அது வருது வரல. 2வது தாவேகா வந்து ஒரு விஜய் தான் பேசணும்.
அவர் பாஜகவோட அவர் வந்து ஒரு பேசிக்கலாக கிறிஸ்டியன், அவர் ஜோசப் விஜய்னு சொல்கிறதுனால அவர் இப்போ திமுகவை எதிர்க்கிற அரசியல் அவர் கொடுக்குற ஐடியாலஜி யார் கொடுக்குறாங்கன்னு தெரில. பாஜகவோட சேர விட மாட்டாங்க, சேர மாட்டாங்க. இல்லை, இப்போ அதிமுகவே பாஜகவுடன் கடைசி வரையும் இருக்குமான்னு தெரியல சார். அப்படி சப்போஸ் அவங்களுக்குள்ள பிளவு இல்லை, அது ஏற்பட்டு வந்து விஜய் சேர்ந்தா- சேர முடியாது. அவர் இன்னும் கட்சி இப்போ தானே வந்திருக்கு. அதிமுக வேறு வழி இல்லை, அதான் குடும்பி மாட்டிக்கிச்சே. திரும்ப ஓபிஎஸ்க்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடுவாங்க. அவர் பலாப்பழத்தை தூக்குன மாதிரி பேரிச்சம்பழத்தை தூக்கிட்டு வருவார். அவருக்கு வேறு ஏதாவது ரெட்டையில் யாருக்குன்னு எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது பண்ணி சேட்டையை கொடுப்பாங்க. அதனால் எடப்பாடி அடக்கி பம்பி தான் வாசிக்கணும். இப்போ விஜய் அவர்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டத்தில் பல அதாவது 6 தீர்மானங்களை போட்டிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் விஷயம்லாம் வந்து நீங்கள் செவி சாய்க்கலன்னா நான் மக்களோட வந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன் அப்படின்லாம் வந்து ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க பண்ணட்டுமே, தீர்மானங்களை? நாளைக்கே பண்ணுங்களேன். ஆட்சியை பிடிங்க, தலைமை செயலகத்தை உண்டில் நாக்குங்க. நல்ல காரியம் தானே. உங்களை நம்பி வர பக்த கொடிகள், சினிமா ரசிகர்களை போராளிகளாக மாற்றுங்களேன். மாற்றினா நல்லது, பண்ணட்டும் அவர். இல்ல, ஒரு போராளி வந்து சொல்லாமல் செய்வது எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு இன்ஸ் இல்லை, கொடுக்குறாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. சொல்லிட்டு செய்கிறது தப்பு இல்லை. சொல்லிவிட்டு அது செய்யணும். செஞ்சு காட்டினார்னா சரி. சும்மா உட்காந்துட்டு விஜய் வாழ்க, இல்லை ரசிகர் விஜய் பிறந்தநாளுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும். திமுககாரன் கூட அவ்வளோ ஸ்டாலினுக்கோ கருணாநிதிக்கோ செஞ்சுருக்க மாட்டாங்க போல். எத்தனை சோறு எத்தனை பதாக ஒரு பகுதியிலையும் ஒரு தெருலையும். இதெல்லாம் யார்? அந்த இளைஞன் காசு, அந்த பெண்கள் காசு, இளைஞர்கள் காசாகவே இருக்கட்டுமே. ஏன் அது சின்னதாக எங்கேயாவது கேட்க வெட்டி இல்லை அனாதாசிரமத்தில் மக்கள் பெரியவங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரோட்டில் இருக்கவங்களுக்கு சோறு போடுங்கன்னா அது ஒரு பொதுவான நிகழ்வு, நல்ல காரியமாகிடும். பதாகைகள், சுவரொட்டிகள் எக்கச்சக்கம் கோடிக்கணக்கில் இப்போவே என்னத்த சொல்லு. இன்னொன்று, கொள்கை எதிரியுடன் நிச்சயமா கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு யாரு? விஜய் அவர். அவரோட கொள்கை என்ன சொல்லுங்க? அவரோட கொள்கை என்ன? அவர் தான் சொல்லிட்டாரு சார், திராவிடமும் தமிழ் தேசியமும். திராவிடம்னா என்னன்னே யாருக்குன்னு தெரில. அது திராவிடமும் தமிழ் தேசியம்னா என்ன அவர் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் தேசியமும் என்னென்னு தெரியாது, திராவிடம்னாலும் என்னென்னு தெரியாது. அப்போ திராவிடமும் தமிழ் தேசியம்னா நீ இந்த கமல் பிரச்சனை எப்போ வாயை பொத்திக்கிட்டு இருந்த? அங்கே இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சண்டை, அது இது இனக்கலவரம் வரைக்கும் பேசினான். அப்போ கன்னடமும் திராவிடத்தில் வருதுன்னு உன் கணக்கு. தமிழர்களுக்கு எதிராக தான் அங்கே கலவரம் உண்டாக்குன்னு பேசுகிறான். அப்போ ஏன் பொத்திக்கிட்டு இருந்த? ஏன் சினிமாவும் பணத்துக்காக? சினிமா இருந்துட்டு போதே, உன் புஷி ஆனதை விட்டு புஷ்ஷுன்னு புஷ வேண்டியது தானே. ஏன் பேசலை? அப்போ ஒரு நியாயமாக என்ன ஏன்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லி முடிச்சு விடுறது உன்னால் முடியலையே. ரஜினி பயந்தாங்கோலி, அவர் கன்னடத்துக்காரரோ அவர் மராட்டியரோ, அதனால் அவர் வழக்கமாக தொடர்ந்து அவர் இருந்துட்டு போகிறார். அவர் சினிமாக்காரர் இருந்துட்டு போகிறார். நீ இன்றைக்கி அரசியல் கட்சி தலைமைன்னு வந்து நின்றுட்டேன். ஏன் அதுக்கு இதுக்கு மியூட்டாக ஏன் இருந்த? அதனால் விஜய்க்கு கொள்கை என்னன்னு அவருக்கே தெரியாது. நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், இளைஞர்கள் பல பேர் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு டிவிகேவை சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல சார். என்ன பிரச்சனை பண்ணுறாங்க? நான் என்ன கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி விட்டு விலகினவங்க, இல்லை போடினவங்க, பிடுங்கினவங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைஞ்சாங்க, அதிமுகவில் விஜயோட இணைஞ்சி ஏதாவது ஒரு ஃபோட்டோ காட்டுங்களேன். யாராவது இணைஞ்சிருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கா, சின்ன லெவலில் இருந்திருக்கலாம். விஜயோட பல கட்சிகள் இணைஞ்சதா? ஏன் பாஜகலேருந்து பொதுச் செயலாளர், அதிமுகலேருந்துலாம் வந்திருக்காங்களே. நாம் தமிழர்லேருந்து எத்தனை பேர் விஜய்களை போய் சேர்ந்துருக்குறாங்க? திமுகவில் கூட போய் கொள்கை எதிரி திமுக அதிலெல்லாம் போய் சேர்ந்துருக்குறாங்க. அது விரக்தி, கட்சி கட்டமைப்பு, இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் பிடிக்காமல், மாவட்ட கட்டமைப்பு பிடிக்காமல் போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன் விஜய் கூட போய் சேரலை? அதனால் கொள்கை கோட்பாடுனா என்னென்னே தெரில அவருக்கு. பல ஐடியாலஜி, பல பேர் எதுவும் சொல்கிறான். அவர் இந்த ஓட்டு வந்துடும் நம்மளுக்கு, கமலுக்கு வந்ததை காட்டிலும் நம்மளுக்கு அதிகமாக வந்துடும், எப்படியாவது அடித்து பிடிச்சி வந்துடலாம், வந்தோடனே நம்ம ராஜ்யத்தை காட்டலான்னு பார்க்குறாரு. மூளை இருக்கிறவனுக்கு, கொள்கை இருக்கிறவனுக்காவது நம்ம என்னென்னு பார்க்கலாம். என்ன பேசுகிறான், என்ன பண்ணுறான், இது பண்ணுவான்னு எதுவுமே தெரியாதவனுக்கு அதிகாரத்துக்கு வந்தாலும் என்ன பண்ணுவார்? 4 பேர்கிட்ட கேட்பார். ஸ்டாலின் அதானே செய்கிறாரு. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அப்போ கருணாநிதி அறிவாளி. அவர் என்ன துரோகியாக இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யணும், அதிகாரிகளை எப்படி பார்க்கணும், எவனை எப்படி ஏமாற்றணும், எவனுக்கு என்ன நல்லது செய்யணும், செய்யலாமா வேணாமா, அதெல்லாம் கருணாநிதி யோசிப்பார். இவருக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் சைலேந்திர பாபு படித்தவனா அவனை கூப்பிடு, இறை அன்பு படித்தவனா அவனை கூப்பிடு, அவங்கள பண்ண விட்டு நம்ம பலூன் மாதிரி பஃபூன் மாதிரி உட்காந்து போகணும். அந்த மாதிரி இன்னொரு பஃபூன் தான் விஜய். இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற இப்போ மக்கள் போராட்டங்கள் எல்லாமே தொடர்ந்து களத்தில் செயல்பட்டு தான் இருக்கார். ஆனால் வெற்றி ஏன் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதான் நம்ம இவ்வளோ நேரம் பேசினதில் இருக்குல்ல, நம்ம பேசுகிறது வந்து எத்னிக்கல், இண்டிஜீனியஸ், மண், மக்கள் சார்ந்த அடிப்படை, கீழேருந்து மேலே, பாட்டம் டு டாப், இங்கேருந்து கீழேருந்து படிப்படியான வளர்ச்சி. இது பேசுகிறப்ப இன்றைக்கி வந்து இப்போ அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்க, மெக்சிகோன்னு எடுத்துக்கிட்டிங்க, கனடான்னு எடுத்துக்கிட்டிங்க, இல்லை எந்த ஒரு நாடு, மேற்கத்திய நாடுகள், இல்லை வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு இனம் சார்ந்து ஒரு நாடு. அர்ஜென்டினானா அவன் ஒரு இனம், ஒரு மொழி தான். இங்கே பலவாறு இருக்கிறான்.
மாநிலங்கள் தான் பிரித்தாலும் எல்லாம் கலந்தடிச்சு கலப்பையாக வச்சுருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கிறப்ப இது பேசி அறுவடை செஞ்சு இதில் களை எடுத்து எல்லாம் பண்ணி வர்றதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆக தான் செய்யும். இன்னொன்று, இப்போ சாட்டை துரைமுருகன் வந்து அந்த போராட்டத்தில் அஜித்குமாரின் மரணம் போராட்டத்தில் வந்து தவறுதலாக வார்த்தைகளை பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு சில எதிர்ப்புகள் வருதுல்ல, யார் இது எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சா? பார்க்குறீங்க? அவர் வந்து மிகவும் வந்து அசிங்கமான வார்த்தையில பேசியிருக்காரு அந்த போலீஸ் பெண்மணியை. பேசாததை விட, வருண்குமார் ஐபிஎஸ் பேசாததை விட, இல்லை இந்த அவங்கள அந்த அஜித்குமார் அடித்த போலீஸ் பேசாததை விட சாட்டை துரைமுருகன் பேசிட்டாரு. சரி, இப்போ பேசிட்டாருன்றல இப்போ ஏன் வழக்கு போடல? போட்டு தான் பாரு. அங்கே அந்த பொண்ணை அந்த பொம்பளையை கைது பண்ண முடியல, நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியல, வெறும் சும்மா பேருக்கு சஸ்பெண்டு நீதிமன்றம் சொல்லி ஒரு சஸ்பெண்டு, அது கீழே இருக்கவங்கள இவங்களே சஸ்பெண்டு, மேலே இருக்கவங்கள நீதிமன்றம் சொல்லி தான் சஸ்பெண்ட் பண்ணாங்க காவல்துறை உயர் அதிகாரிகளை. அப்படின்றப்ப இன்னும் நடவடிக்கை அந்த பொம்பளை ஏன் கைது பண்ணலை? அது உண்மையாக பொய்யான்னு ஏன் விசாரிக்கலை? ஊரே ஒன்று கூடி நின்று எல்லாருமே சாட்சி சொல்கிறப்ப ஏன் செய்யலை? இதுக்கு கோபம் வரல. இவன் என்னமோ ஒரு வார்த்தையை பேசிட்டாருன்னா இதை பிடிச்சிக்கிட்டு இது தொங்குறதுக்கு என்ன அவ்வளோ கேவலமான அரசாங்கமா? அதனால் இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க. இந்த சாட்டை துரைமுருகன் யூடியூபரு இல்லை வேறு யாரையாவது பேசினா தான் கோவம் வரும். கன்னடம் அங்கே வந்து கழுத மூஞ்சில் நாய் மூஞ்சில் ஃபோட்டோ போட்டு போவான். அந்த காங்கிரஸோடையே போய் நக்கிக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு தெரிவேன். இவங்களை என்ன பண்ணுறது? நம்ம புத்தி கெட்டவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து அடுத்த போராட்டமாக 10ஆம் தேதி வந்து ஆடு மாடுகள் மேய்க்கும் மாநாடு மாதிரி போடுறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாதவர்கள் உள்ள வராங்க, அதாவது தேஜஸ்ரீ யாதவ் போன்றவங்க எல்லாம் வந்து கூட்டிட்டு வரீங்க. தேசிய அளவில் வந்து சீமான் அரசியல் செய்ய முயல்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி. இதை எப்படி பார்க்குறீங்க? யாதவ்னா நம்ம தமிழ்நாட்டில் கோனாரே இடையர்கள் தான். வடநாட்டுக்காரங்க வந்தால் வந்துட்டு போகிறாங்க, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் தான் ஏற்கனவே சீக்கியர்கள் அண்ணன் 2016 தேர்தலில் நிற்கிறப்ப சீக்கியர்கள், கன்னடர்கள், பல பேராசிரியர்கள், அங்கே உள்ள அரசியல் ஆளுமைகள்லாம் வந்து பரப்புரை பண்ணுறாங்க. இல்லை, இந்த மாநாட்டுக்கு அவர்கள் வருவதற்கான நோக்கம் ஏதாவது இருக்கா சார்? தெரியல, அது அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். என்ன நோக்கம்? இயற்கை தானே. இயற்கை இந்தியா முழுக்க இந்த மாதிரி தானே இருக்கும். ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்களுக்கு தடை இருக்கிறப்ப அது நம்மளுக்காக ஒருத்தன் குரலை கொடுக்குறான், வரது தப்பு இல்லையே. எல்லாம் சேரட்டுமே. என்ன சொல்கிறேன்னா, அவன் இனமாக இருந்து எல்லோரும் நம்ம சேர்ந்து இன தேசிய அரசியல் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம எந்த இனத்துக்கும் எதிரானது கிடையாது. இந்த ஒன்றிய அரசு, பாரத மாதா, இந்தியா இல்லாத திராவிடத்துக்கு தான் நம்ம எதிரான ஆட்களை ஒழிய கன்னடனுக்கோ, மலையாளிக்கோ, மராட்டிக்கோ, காஷ்மீரிக்கோ, பஞ்சாபிக்கோ, பெங்காலிக்கோ, நாகாலாந்துக்காரனுக்கோ இவங்களுக்கு நம்ம எதிரி கிடையாது. அவங்க தான் எல்லோரும் தனித்தனியாக எல்லோரும் வளர்ந்து வந்தால் தான் அந்த நாடு சிறப்பாக இருக்கும். அந்த நோக்கம் தான். இன தேசிய அரசியலை தான் முன்னெடுக்கிறோம். அதனால் யாதவ் வந்தாலும் சரி, வேறு ஏதாவது யெச்சூரி வந்தாலும் சரி, பானர்ஜி வந்தாலும் சரி, வரவேற்போம். இந்த ஆடு மாடுகள் மாநாடு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நம்புறீங்க சார்? கை கொடுக்கணும், என்ன கை கொடுக்கும்? இந்த தொழில்களை ஊக்குவிக்கணும்ன்றது தான் உங்களுடைய நோக்கம். இதுதான் நம்ம இயற்கை தொழில். அரசாங்கத்தின் படி பார்த்தீங்கன்னா அது நடக்குதான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இது வந்து நம்ம இயற்கை தொழில். நம்ம காலங்காலமாக தாத்தா பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி உங்கள் அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பார்? விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறது தானே. நானே சின்ன வயசில் ஊருக்கு, எங்கள் பெரியம்மா ஊருக்கு, எங்கள் பாட்டி ஊருக்கெலாம் போகிறப்ப ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறோமே, கூட போயிருக்கிறோமே. இப்போ நான் சொல்கிறதுன்னா 10-30 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் 10 வயசில் ஆடு மாடு மேய்ச்சிருக்கிறேன், நான் மேய்ச்சிருக்கிறேனே. இப்போ அது கண்ணுக்கு தெரியலையே. அந்த ஒரு இண்டஸ்ட்ரியே இல்லாமல் ஆக்கி, விவசாயியே இல்லாமல் ஆக்கி, இன்றைக்கி அதையும் வடநாட்டுக்காரன் வந்து இங்கே ஆடு போட்டு கடை போட்டு அவன் வந்து இது 10,000 15,000 ஆடு மாடு மேய்க்கிற நிலைமையில் இங்கே வந்து நிற்கிதுல்ல. அதனால் இதெல்லாம் வந்து இயற்கை. இது வந்து மக்கள் எல்லாம் தானாக வருவாங்க. சரிங்க சார், நடப்பு கால அரசியல் கொடுத்து பல தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி.